ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொல்ல சிவனார் படைத்த உலகம் படியளக்க வேணுமையான பார்வதி நாளை தினை எடுத்து நாயகியே தர வேணும் என்று சொல்ல உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து ஈஸ்வரி பார்வதி எப்படி வருகிறாள் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்தா நாயகையா பார்வதியா, நாளை நல்ல தினை எடுத்தா நாயகியா பார்வதியா, நாத சிவன் இடம் கொடுத்தா ஈஸ்வரியா பார்வதியா, நாத சிவன் இடம் கொடுத்தா ஈஸ்வரியா பார்வதியா, உரிய நல்ல தினை எடுத்தா உலகநாத இடம் கொடுத்தா தினை எடுத்தா இடம் கொடுத்தா அழகு தினை எடுத்தா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனா இடம் கொடுத்தா ஆண்டே வந்தா சிவபெருமான் அழகும்படி வாங்கி கொண்டு அகில நல்ல உலகமெல்லாம் படியளக்க வாராரே உலகமெல்லாம் படியளக்க வாரார். ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படியளக்க வேணும் என்று ஆதி பராசக்தி அளக்கும்படி கொடுக்க ஆண்டவன் அளக்கும்படி வாங்கி கொண்டு பாகவான் கேட்ட உடனே பார்வதி இல்லைன்னு சொன்னாலானே. அவரை அம்மா பார்வதி நீ அளக்கும்படி தந்தையான அகில உலகம் படியளந்து வருவேன் என்று சொல்ல உடனே பார்வதா தேவி ஆட்டுமுன்னு சம்மதிச்சா. படக்குன்னு போன வெளுக்குன்னு அள்ளி கொண்டு வந்து ஆண்டவன் கையிலே கொடுத்தான். ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? புருஷன் கேட்டா பொண்டாட்டி இல்லன்னே சொல்லக்கூடாது. என்னத்தை கழட்டி கொடுக்கணும்? தங்க கம்மலை கழட்டி கொடுத்துட்டா பிறகு வித்து சாப்பிட்டு வந்துட போறாரு. அங்க போயா கொடுக்க போற? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது கேட்டா இல்லன்னு சொல்லக்கூடாது. 100 ரூபாய் கேட்டான்னு வச்சுக்கோ, 200 ரூபாய் தூக்கி கொடுக்கணும். எங்க போயிட்டு வாங்க 500 ரூபாய் நீ செலவழிக்க மாட்டலான்னு 1 ரூபா செலவழிக்க மாட்டேன். 500 ரூபாய் கொண்டு போனேன்னா அது 600 ரூபாய் ஆக்கித்தான் கையில கொடுப்பேன். அதனால நீ கேட்ட உடனே தந்துருவா. எங்க மச்சாமெல்லாம் கேட்டாருன்னு வை, எங்க அக்கா என்ன செய்வா தெரியுமா? இவர் 500 ரூபாய் கேட்டாருன்னா எங்க அக்கா 100 ரூபாய் தான் கொடுப்பா, செலவு பண்ணிடுவாங்க. ஆமா, இவர் 500 ரூபாய் வாங்கிட்டு வந்தா 1000 ரூபாய் செலவோட போய் நிப்பாருல. ஒரு வீடுனா உலகத்தாசாரம், 2 வீட்டுக்கு கொடுக்கணும்ல, எங்க இருந்து கொடுக்க? அங்க ஒரு 500 இங்க ஒரு 500னா எங்க போவ? என்ன மச்சான் அண்ணாச்சி, உங்களுக்கு எந்த கடைன்னு தெரியாதோ? இன்னொரு அக்கா யாருன்னு தெரியாதோ? இப்ப ஒரு அக்கா கடைநல்லூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓய்வில்லாம உழைக்காங்க. அதனாலே ஆண்டவன் இடத்திலே அளக்கும்படி வாங்கி கொண்டு ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி படி அளக்க பயணம் வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்தா பகவான் தினை எடுத்தா நாடு எங்கும் படி அளந்தா மரகாதினை எடுத்தாயே
நிலமும் படியள இழந்தா அப்படி படியளந்த சடவோடு பகவன் கைலாசம் வாரபோது அவ கைலாச வாசலிலே எய்ய கண்ணன் தங்க பார்வதியா பகவான் படியளக்க போய் 8 நாளாச்சு பகவான் வரும் நேரமாய் விட்டது என்று அவ தங்க தாம்பூலத்தில் பாரிஜார மலர் எடுத்தா கெண்டியிலே ஜலம் எடுத்தோ ஈசனப்பா வருவார் என்று ஈஸ்வரியா பார்வதியா அவ எதிர்பார்த்து இருக்கா பார்வதி எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனான சிவபெருமா படியளந்து வாரம் போது சத்தி உமா பார்வதியா வருக வருக என்று சக்தி வரவேற்பு தான் கொடுத்தா படியளந்த பகவானுக்கு பாத பூஜை பண்ணுவாளே சக்தி பணிவடைகள் நடத்துவாளே இறையளந்து ஈசனுக்கு எழை பாரி கொடுவாளே படியளந்த பகவானுக்கு அவ பாலும் பழம் தான் கொடுத்தா களைத்து வந்த பகவானுக்கு சக்தி களை பாரி கொடுத்தா அம்மா களை பாரி நல்ல எல்லை பாரி எலை பாரி எல்லை பாரி தாம்பூலமோ தான் தரித்தால் தான் தரி தான் தரித்தால் போடு போடு அடே தான் தரித்தா அப்படியாகவே சத்தியும் சிவனுமாக களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் தான் தரித்து சத்தியும் சிவனுமாக படியளந்த பகவான வருக வருக என்று வரவேற்பு கொடுத்தார். வரவேற்பை கொடுத்து பாத பூஜை பணிவடைகளை நடத்தி படியளந்த பகவானுக்கு அந்த காலம் பாலும் பழம் கொடுத்திருக்கா. அப்ப பாலும் பழம் பார்வதாதேவி கொடுத்ததுதான் தாய்மார்களும் வீடான வீட்டுல ஆனா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த கணவனை எதிர்கொண்டு வரவழைத்து அவளுக்கு பணிவிடைகள் பாத பூஜைகளை நடத்தி வாங்க வாங்க என்று வரவேற்பை கொடுத்து அதான் வாங்க தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கிய வியாபாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கிய வாங்கன்னு சொல்லி உங்களை ஒரு ஆசானத்துல அமர வச்சு அப்படி பால் 1 லிட்டர் பாலை வாங்கி 4 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி எடுத்து கொண்டு வந்து பனகர் கண்டு மிளகையும் போட்டு அதான் உங்க உடம்பு எதுக்காகும் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த காலம் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்து ஐயா மாறும் ஒரு மம்பட்டிய தூக்கி தோல்ல போட்டு காட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா ஒரு கோட்டை விதப்பாட ஒத்தையிலே வெட்டுவாங்க. ஒரு கோட்டை விதப்பாட ஒத்தையிலே வெட்டி வீட்டுக்கு வரும்போது வேணா கொதிக்க வெயில் பேயா மழை அடிச்சு பெரும் மழை பெஞ்சாலும் சரி என்ன வெயில் அடிச்சாலும் சரி காட்டுக்கு போனா காலையில 5 மணிக்கு எழுந்தரித்து அம்மாளை உசுப்பி விட்டுட்டு இந்த ஐயா காட்டுக்கு போயிருவாராம். காடுகரையில வேலை பார்த்து வீடு திரும்பி வருகிற பொழுது அப்ப எப்ப வருவாரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. ஏமனா 5 மணிக்கு எந்திரிச்சு போறாரு. இப்ப எங்க 5 மணிக்கு யார் எந்திக்கா எல்லாம் களிசோம்பர பிடிச்சதா ஆகி போச்சுவ. ஆமா எத்தனை மணிக்கு உசுப்பி விட்டாலும் 7 மணிக்கு உசுப்பி விட்டா 9 மணிக்கு தான் எந்திக்காங்க. 9 மணிக்கு உசுப்பி விட்டா 11 மணிக்கு தான் எந்திரிக்காங்க. இப்ப காலை சாப்பாடு எப்ப சாப்பிட 1 மணிக்கு சாப்பிடுவோம். அப்புறம் மத்தியான சாப்பாடு எப்ப சாப்பிட 7 மணிக்கு சாப்பிடுவோம். 7 மணிக்கு அண்ணன் நானும் இன்னைக்கு காலையில பக்கத்துலதான் வில்லு நம்ம கோயில்ல சரி நேரமா எந்திரிப்போம் எந்திரிச்சு ஒரு கோலம் போடுவோன்னு கீழே வந்தேன். எங்க மாமியார் வேற நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க உடம்பு சரியில்லைன்னு. நான் என்ன பண்ணேன் 7 மணிக்கு எந்திரிச்சு வந்துட்டேன் பாருங்க. கீழே வந்து பாக்க கேட் வேற பூட்டி இருக்கு வீடு பூட்டி இருக்கு. நான் போய் ஜேசிபி தான் கூட்டு வரணும் போல கதவை தட்டேன். தட்டு 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 தட்டுன்னு தட்டுறேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு சவுண்ட் இல்ல. நான் பயந்துடுவேனா பயப்பட மாட்டேன்னா. நேத்து வேற ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்காங்க. மாத்திரை இது மாத்தி போட்டாங்க போல.
ரொம்ப நேரம் ஆயிருச்சு. கதவு தட்டினா எந்திரிக்கவே மாட்டுக்காங்க. நான் எங்க வீட்டுக்கார கூப்பிட போயிட்டேன் பயத்துல. ஆமா. அப்புறம் கதவை திறந்துட்டு ஏட்டி வரமாட்டேன், எதுக்கு நொட்டு 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 நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கேன்னு கேக்காங்க. காலையில எந்திரிச்சு ஒரு மங்கி குள்ளா போட்டு எங்க அத்தை வாச தொளிக்க, நான் கோலம் போட, எங்க அத்தை கலர் பொடி போட. எங்க வீட்டுல போய் பாருங்க, கோலம் இன்னைக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா சூப்பரா இருந்துதானே அவ போட்ட கோலம் தான். ஆமா. ஏன்னா நான் கிழக்க போனேன், ஒரு சின்ன வேலையா போனேன். போகும்போது எல்லார் வீட்லயும் அழகழகா கோலம் போட்டிருந்தாங்க. இந்த வீட்டுல ஒரு கோலம், அந்த வீட்டுல ஒரு கோலம், பக்கத்து வீட்டுல ஒரு கோலம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எங்க வீட்டுல போட்டேன். 100 புள்ளியோ? நான் போட்ட கோலம் புள்ளியே இல்ல. ஆமா. அதனாலே அந்த காலத்துல கணவனை வரவழைத்து வாங்க உட்காருங்கன்னு காலமைக்கு கையமைக்கு வெண்ணி போட்டு கொடுத்து முதுகு தேய்ச்சி விட்டுருக்காங்க. ஆனா இந்த காலம் எங்கேயும் நடக்கா முதுகு தேய்க்காங்களா? ஓ அங்க வரோம், நமக்கு என்ன முதுகு தேய்க்கணுமா? முதுகு கெட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை வச்சிருப்பானியா கிழவனுக்கு கேக்காக்கும் முதுகு தேய்க்க. அன்னாருக்கு ஒரு சோறு அதுல வச்சுக்கிட்டு 4 இழுப்பை இழு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் அல்லாமல் ஆதிபராசக்தி வருக வருக என்று வரவேற்பை கொடுத்து பால் பழங்களை கொடுத்து பணிவிடைகளை நடத்தி படி எறை இழந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்தா, களைத்த பகவானுக்கு களைப்பாரி இளைப்பாரி சக்தி ஜீவனமாக 8 நாளாக அவர்கள் ஏது செய்கிறார் தெரியுமா? சுவாமி எங்க தான் பாரதி, சுவாமி எங்க சக்தி ஜீவனமாக 8 நாளா சொக்காட்டங்கள் ஆடுவாரா. சொக்காட்டங்கள் ஆடும் போது பாத்தாள பார்வதியா மனமதில எண்ணுதாளே ஆண்டவ பகவானே அமுதளந்த சங்கரனே ஈஸ்வரனை இறையோனே ஈஸ்வரனை ஈஸ்வரியால் வார்த்தைகளோ ஈஸ்வரியால் வார்த்தைகளோ அகில நல்ல உலகம் எல்லாம் ஆண்டவனே பகவானே உங்களை தான் வணங்கும் போது உங்களுக்கும் மேலாக ஆலையிலும் 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 வணங்கி வருகிறேன். ஆலையிலும் ஆலையிலும் வணங்கி வருகிறேன். காலையிலும் மாலையிலும் வணங்கி வேர்கள் இருவேர்கள் யாரு என்று அறிய வேணும், அறிய வேணும், தெரிய வேணும். பார்வதியா கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமா ஏடியம்மா பார்வதியே படைத்த நல்ல உலகம் எல்லாம் பகவானை வணங்கினாரோ இடுந்த உலகம் எல்லாம் ஈசனை தான் வணங்கினாரோ. படைத்த உலகமெல்லாம் என்னை வணங்கி வந்தாலோ, எடுத்த உலகமெல்லாம் ஈசன் சிவபெருமானை வணங்கி வந்தாலோ வர வேண்டிதானே? எங்க வா. படைத்த உலகமெல்லாம் பகவானை வணங்கி வந்தாலோ, எடுத்த உலகமெல்லாம் ஈசன் சிவபெருமானை வணங்கி வந்தாலோ, எனக்கும் மேலாக நான் வணங்கி வரும் இருவேர்கள் யார் தெரியுமா? ஏ அம்மா, ஏ பார்வதியே, காலையிலே கிழக்கிருந்து தோன்றி வருகிறாரே கதிரவன், அந்த சூரிய பகவானையும் மாலையிலே மறைந்து தோன்றி வரக்கூடிய அதாவது சந்திர பகவானையும் இருவேர்களையும் தான் அம்மா நான் வணங்கி வருகிறேன் என்று சொல்ல, அப்பேற்பட்ட சந்திரன் சூரியன் யார் என்று சொன்ன போது அம்மா பார்வதிய இது நாளு இது வரைக்கும் அம்மா இது நாளு இது வரைக்கும் எந்த நோ
என்னோட இருந்தல்லவோ காலம் கழித்து வருகிறாய சந்திரனும் சூரியனும் யாரென்று தெரியாதம்மா ஏடி ஏடி பார்வதியே பகலும் நான் தான் இருளும் நான் தான் சூரியனும் நான் தானம்மோ சந்திரனும் நான் தானம்மோ ஏடி ஏடி பார்வதியே ஆசைந்தா செய்யும் அம்மோ அகில நல்லே உலகம் எல்லாம் நகலும் அம்மோ நகலும் அம்மோ நான் படைத்த உலகம் எல்லாம் நகந்தா என்று பகவானோ சொன்ன போதே சத்தியுமா பார்வதியா ஆண்டவன் பகவான் நகண்டா நகலும் அசைந்தா அசையும்னு சொல்லுதாரு. அப்ப ஈசா இறைவா அகில உலகமே நீங்கதான் என்று நினைத்தா பகலும் இரவும் சந்திரனும் சூரியனும் நான் தாம்னு சொல்லுதியலே நான் எப்படி நம்ப முடியும் என்று சொல்ல. ஏய் பார்வதி அந்த சந்திரன் சூரியன் யார் தெரியுமா? எம்மா வலது கண்டு சந்திரன் இடது கண்டு சூரியன் இருட்டு நாண்ட பகலும் அகிலே உலகமெல்லாம் அகிலே உலகமெல்லாம் ஆண்டவனோ நாடனமோ சத்திய ஆண்டவனோ நாடனமோ அடே பார்வதி இருட்டும் நான் தான் பகலும் நான் தான் சூரியனும் நான் தான் சந்திரனும் நான் தான் 14 உலகம் அல்ல நான் அசைந்தால் தானம்மா அசையும். நான் அசையலன்னு வச்சுக்கோ இந்த வில்லு மேடை கூட அசையாது பாத்துக்கோ. அதனாலே வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இரவும் பகலும் நான் தானம்மா அகில உலகமே ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் என்று சொல்ல. பார்த்தார் பகவான் அதாவது பார்த்தாள் பார்வதா தேவி இந்த பகவான் சந்திரன் சூரியன் நான் தாம்காரு வலது கண் சூரியன் இடது கண்ணு சந்திரம்னு சொல்லுதாரு இரவு நான் தான் பகலும் நான் தாம்னு சொல்லுதாரு. அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமானே நாம உடல்ல பகவான் இடத்துல சரிபாதி வாங்கியிருக்கோம். வலது கண் சூரியனாக இருந்தா இடது கண் சந்திரனாக நாமல் கண் தானே இருக்க வேண்டும். பகவான் கண்ணு எப்ப பார்த்தாலும் முழிச்சுக்கிட்டே தானே இருக்கு. சந்திரன் சூரியன் நான் தான் இரவு நான் தான் பகலும் நான் தான்னு சொல்றாரு. இந்த பகவானை இனி நாம சும்மா விடலாமா? ஒரு பொழுது சும்மா விடக்கூடாது. அதனாலே ஆண்டவன் சிவனாரை பரிசோதனை செய்து பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று ஈசனாகப்பட்ட சிவபெருமான் அப்படி பரிசோதனை செய்வதற்காக பார்வதி எங்கே வருகிறாள் தெரியுமா? பகவானுக்கு தெரியாமல் ஆதிபர சத்தியவா பகவானுக்கு தெரியாமல் ஈஸ்வரிய பார்வதியா பகவான் முன்னால் ஓடி வந்து 2 நல்ல கரம் எடுத்து ஈசனுக்கு தெரியாமல் ஈஸ்வரிய பார்வதியா பகவான் பின்னால் ஓடி வந்து பகவான் பின்னால் ஓடி வந்து கண்கள் கொண்டு மறைப்பாளே பகவான் பின்னால் ஓடி கண்களையும் அவர் 2 நல்ல கரம் எடுத்து ஈஸ்வரிய பார்வதியா ஈசனுக்கு தெரியாமல் ஈசங்கண்ண பொத்துவாளே ஈசங்கண்ண பொத்தும் போது 7 உலகமெல்லாம் இருமயமா இருக்குதையோ அகில உலகமெல்லாம் அருளும் இல்ல பொருளும் இல்லே அசையா பொருள் அசையும் பொருள் அத்தனையும் தானே அல்லோ அங்க அங்க நிக்க கண்டே ஈசனான சிவபெருமா மனமதில என்னுதானே நாமதேவி பார்வதியா நாம கண்ண மறைத்தாளே 7 உலகம்
இருள்மயமா இருக்குது அதனாலதானே நாமளோட மகிமைகளே நாமளோட மகிமைகளே நாமதேவி அறியணுமே நாமதேவி அறிய வேணும் அப்படி நாமளோட மகிமைகளே நாமதேவி பார்வதியாள் அறிய வேணும் தெரிய வேணும் என்ன தெரிய வேணும் என்று சொல்லி சிவபெருமான் என்று சொல்லி சிவபெருமான் நாமளோட மகிமைகளே நாமதேவி பார்வதியா அறியணுமே தெரியணுமே என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு ஈசனான சிவபெருமான் அவர் எண்ணாத எண்ணுகிறார் மனமதிலே போடே போடம்மா மனமதிலே மனமதிலே நாமளோட மகிமைகளை நாம் தேவி பார்வதா தேவி அறிய வேணும் தெரிய வேணும் அல்லவா ஏன் நம்ம கண்ணை மறைச்சிருக்காளே நாம இரவும் நான் தான் பகலும் நான் தான் தானே சொன்னா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரம் என்று சொன்னோமே அப்படி சொல்லி இருந்த போதிலும் நாம் கண்களை மறைத்திருக்கிறாள் அல்லவா அதனாலே 14 உலகம் எல்லாம் இருள்மயமா இருக்கே காற்று நீரு நெருப்பு சஞ்சரமின்றி பட்டினியும் பசியுமாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறதல்லவா என்ற ஆதி பராசக்தியானவா நாம் மகிமைகளை அறிய வேணும் தெரிய வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் கோபம் கொண்டு கண் சிவந்தோ எவ்வளவு சொல்லியும் கேளாம நம்மள பரிசோதனை செய்து விட்டாளே அதனாலே படைத்த உலகம் எப்படி இருக்கு ஒரே இருளா இருக்கு இருட்டு சாப்பிட்டவன் என்ன செய்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஆமா படுத்திருந்த மாதிரியே இருக்கும் தூங்குன மாதிரியே இருக்காங்க நடந்த மாதிரியே இருக்கும் இருக்காங்க குதிச்சவங்க குதிச்ச மாதிரியே இருக்கும் ஆகாயத்துல பறந்த மாதிரியே இருக்காங்க ஓடுனவங்க ஓடுன மாதிரியே இருக்காங்க சைக்கிள்ல போனவங்க சைக்கிள் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்காங்க போனாரு நேரா உட்கார்ந்துருக்காரு அசையாம உட்கார்ந்துருக்காரு எல்லாம் பறக்காம நிக்கி ஆமா அசையல வீசல ஏன் தெரியுமா உலகத்துல கிராவிட்டி இல்ல கிராவிட்டி அப்படின்னா இரு என்ன சொன்னா நீ என்ன கேட்டியாரு இங்கிலீஷ்ல சொன்னவளா சரி ஏதோ பழம் பேர் தான் சொன்னாங்க ஆமா அப்படி சொன்னேன் அப்படி இல்லனே பாருங்க கிராவிட்டினா நம்ம பகவான் வந்து அசையாம இருக்காரு பாத்தீங்களா அவர் அசையல அதனால உலகமும் அசையல ஆமா கிராவிட்டி இருந்தாதான் உலகம் அசையும் எல்லா மனுஷங்களையும் நடப்பாங்க பறவை எல்லாம் பறக்கும் எறும்பெல்லாம் சாப்பிடும் பூச்சி எல்லாம் ஓடும் மனுஷன் எல்லாம் நடப்பாங்க ஆனா இது எதுவுமே இல்லையே ஆமா அப்ப ஆண்டவன் சிவபெருமான் அசையும் பொருளிலே இருந்து அசையா பொருள் வரைக்கும் ஆமா ஒரே இருள்மயமாக இருக்கிறது அல்லவா ஆமா நாம் தேவி பார்வதா தேவி நாமளுடைய மகிமைகளை அறிய வேணும் தெரிய வேணுமே என்று ஆமா ஈசனாகப்பட்ட சிவபெருமான் ஏது செய்கிறார் தெரியுமா நாம மகிமைகளை நாம் தேவி பார்வதிக்கு அறிய வேணும் தெரிய வேணும் தெரியப்படுத்த வேணும் என்று கோபம் கொண்ட சாமி சிவபெருமான்
கோவம் கொண்ட சிவபெருமான் கோவம் கொண்டு கஞ்சி வந்து நாமளோட மகிமைகளை நாமதேவி பார்வதியாள் அறிய வேணும் தெரிய வேணும் கோவம் கொண்டு கஞ்சி வந்து நெற்றி கண்ண திறப்பாரா நீண்ட ஒரே கொடுப்பாரா போடே போடே நெற்றி கண்ண தான் திறந்து நீண்ட ஓதி தான் கொடுத்தா உச்சி கண்ண திறப்பாரா உலகமெல்லாம் ஒலி கொடுத்தா உச்சி கண்ண திறக்கும் போது உச்சி கண்ணில் இருந்தல்லவோ காளியோட அமுஷத்திலே அங்கார சொருவத்தோடு ஓங்கார ரூபத்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா உச்சி கண்ணில் பிறந்த புள்ள ஆடுதையா பாடுதையா ஆதாளே பாடுதையோ அதே ஆடி பாடி இருக்கும் போது பார்த்துட்டாரே சிவபெருமான் ஏடி அம்மா பெண் குழந்தா என்னுடைய மகிமையைத்தான் என் தேவி பார்வதியா அறிய வேணும் தெரிய வேணும் உச்சி கண்ணை திறந்த போது உலக ஒலி கொடுக்கும் போது உச்சி கண்ணில் இருந்தல்லவோ ஆளியோட அமுஷத்தில பிள்ளையாக வந்து பிறந்ததாலே இன்றைய நாள் முதல்லா உச்சி கண்ணில் பிறந்ததாலே உச்சி மகாடி ஒரு பெயரா பிறந்ததாலே பெயர் நாமோ தான் கொடுத்து வடக்கு வாச கோட்டையில வடமுகம் அமர வேணும் சிவபெருமான் சொன்ன போதே என்னை அது செய்தானா சொன்ன போதே போலே அடே பெண் குழந்தாய் அதாவது உச்சிக்கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒலி கொடுக்கும் வேளையிலே என் தேவி பார்வதி அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி ஆங்கார சொருவங்களை கொண்டு நெத்திக்கண்ணை திறந்து நீண்ட ஒலி கொடுத்தேன். உச்சிக்கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒலி கொடுக்கும் வேளையிலே உச்சி கண்ணிலே இருந்து காளினுடைய அமுசத்திலே ஆங்கார சொருவத்திலே ஓங்கார ரூபத்தோடு நீ ஒரு குழந்தை வந்து பிறந்ததுனாலே இன்றைய நாள் முதலாக உச்சியினி மாகாளி என்று ஒரு பெயரே என்ற பெயர் நான்
நாமங்களை கொடுத்து ஆமா வடக்கு வாச கோட்டையிலே வடமுகமாகவே அமர வைத்தார். அமர வைத்த அவர் அமர வைத்து இருக்கக்கூடிய வேளையிலே ஏய் பார்வதி, எவ்வளவு சொல்லியும் கேளாமல் என்னை பரிச்சை செய்தாய் பார்த்தாயா? பார்த்தாயா? என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா புரிந்தாயா? புரிந்தாயா பார்வதி? அம்மாயே பார்வதியே, பார்வதியே, இன்னும் நான் யாரெல்லாம் தெரியுமா? ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டி, ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரன் நான் தாண்டி, ரெண்டாண்டி ஈஸ்வரன் நான் தாண்டி, மூணு நல்ல ஆமோ ஆமா, மூணு நல்ல ஆமோ ஆமா, மூணு நல்ல மூணாண்டே 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 நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி முக்கனானோ நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி ஆமையா சொல்லையா ஓடணும் போடு அதே நாலாண்டி நான்கு வேதங்களும் நான் தாண்டி, நாலாண்டி 4 வேதங்களும் நான் தாண்டி, ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, ஐந்தாண்டி பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, ஆறாண்டி 6 சாஸ்திரமோ நான் தாண்டி, ஆறாண்டி 6 சாஸ்திரமோ நான் தாண்டி, ஏழாண்டி 7 பங்காளனோ நான் தாண்டி, ஏழாண்டி 7 பங்காளனோ நான் தாண்டி, 8 நல்ல ஆமோ ஆமா, 8 நல்ல ஆமோ ஆமா, 8 நல்ல எட்டாண்டி இசைகளுமே நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி இசைகளுமே நான் தானடே நான் தாண்டி நான் தாண்டி ஆமையா சொல்லையா ஆடிவாரா மாறி ஆடிவாரா கேணி சட்டி தூக்கி ஆடிவாரா ஆடிவாரா மாறி ஆடிவாரா அகேனி சட்டி தூக்கி ஆடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா அவ திச்சட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா அவ திச்சட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா ஆடிவாரா மாறி ஆடிவாரா கிணி சட்டி தூக்கி ஆடிவாரா அட்வாரா மாறி தேடிவாரா சட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா சட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா அப்படியாக இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அள்ளி தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். அருமை அண்ணா கணேசன் அண்ணார் அவர்கள் வந்து
இடுமங்குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் சரி அருமை அண்ணா அண்ணா கணேசன் அண்ணார் அவர்கள் வந்து 51 லட்சங்களை நமக்கு அறக்கோடிகளாக சரி பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். ஆமையா. அவர்களுடைய குடும்ப வடிவமோஷம் அல்ல, சரி உற்றார் பெற்றார் உறவினர்கள் அல்ல, எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் சரி மேலும் மேலும் உயர்வு பெற்று ஆமையா. என் தீபாச்சி மாரியம்மனுடைய அருளால அருளால என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஒன்றே பற்று நல்ல 100 கோடி 100 கோடி உயர வேணும் கைலை போலே 100 கோடி அடே சென்றதொரு இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நல்லா வாழ வேணும். தீபாச்சி மாரியம்மா அருளாலே உங்களோட குடும்பமல்ல உயர வேணும் கைலை போலே குடும்பமெல்லாம் உங்களுடைய குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி. அப்படியாகவே பார்த்தார். என்ன? ஏய் பார்வதி, பார்வதி. என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா புரிந்தாயா? அறிந்தாயா? 8 8 8 திசைகளுமே நான் தாண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி 9 9 9 நகக்கரகமும் நான் தாண்டி 9 9 நகக்கரகமும் நான் தாண்டி 10 நல்ல ஆமோ ஆமா 10 நல்ல ஆமோ ஆமா 10 நல்ல 10 10 படியளக்கும் பகவானோ நான் தாண்டி படியளக்கும் பகவானோ நான் தாண்டி ஆமையா சொல்லையா ஓடணும் போடு என்ற பகவான் சொன்ன போதே சத்தியுமா பாரதியா ஆண்டேவா பகவானே அடியால் நானும் செய்த குற்றோ அரணார முருக்க வேணும் ராமேஸ்வரியால் நானும் செய்த குற்றோ சிவனார முருக்க வேணும் பார்வதி நான் செய்த குற்றோ பகவான முருக்க வேணும் ஆதிசக்தி செய்த குற்றோ ஆண்டவனே முருக்க வேணும் பார்வதியால் சொன்ன போது ஆண்டே வந்தான் சிவபெருமா அடியம்மா பார்வதிய என்னுடைய வார்த்தைகளே ஈஸ்வரிய பார்வதி ஈசன் ஜீவன் அந்தனமோ அகில உலகம் ஆண்டவனோ அந்தனமோ இரவு நான் தான் பகலு நான் பகலு நான் தான் இரவு நான் ஒலி நான் தான் இருளு நான் உலகம் ஈசன் ஜீவன் அந்தனமோ பகவான் சொன்ன போதே பகவான் சொன்ன போதே சக்தி பார்வதியா யாது போதே பார்வதியா பாட் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் ஈசன் சிவபெருமான் நான் தான், அகில உலகமே ஆண்டவன் நான் தான். உடனே பார்த்தாள் பார்வதா பகவான் பார்த்தார். பார்வதி, எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசு செய்தாய் பார்த்தாயா? என்னை பரிசோதித்த பாவங்கள் தீர வேணுமே, ஆனா என்னை பிரிந்து அகில உலகமெல்லாம் சென்று அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ எப்படி என்ற
என்று ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தா. ஆமையா பார்வதா தேவி பார்த்தா, என்ன ஈசா இறைவா, இறைவா எண்ணரை கெட்டி எழுத்தரை வாசித்தாலும் வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி அல்லவா. புத்திதான சுவாமி நாங்க எதனாலும் பொசுக்கு பொசுக்குன்னு பேசிடுவோம். பேசிடுவோம் பேசிட்டு ஐயோ இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே அப்படின்னு பின்னால யோசிப்போம். மன வருத்தப்படுவாங்க ஆனா நீங்க அப்படி கிடையாது. கிடையாது நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆமா அத சுண்ணாம்பு மாதிரி ஒதுக்கி வச்சு ஓரமா ஆணை ஒதுக்கும் தெரியுமா, ஆமையா அத மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆமையா என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், கிடைக்கும். என்னைக்கு இடம் கிடைக்கும், இடம் கிடைக்கும். அந்த இடத்துல வச்சு தீட்டிடுவீங்க. அன்னைக்கு வச்சு தீத்திடுவாங்க அதுதான் ஆண்களுக்குள்ள பழக்கம். ஆமையா பெண்கள் நாங்க எழகின மனம் படைத்தவர்கள், ஆமையா ஏழை மனம் கொண்டவர்கள். ஆமா தாராள மனசு தாராள மனசா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் தாராள மனசு. ஆமையா இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை கேட்காங்கன்னா அவங்களுக்கு நாங்க சாப்பிடுதமோ சாப்பிடலையோ, நமக்கு இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு 2 கைட்ட அள்ளி கொடுத்துருவோம். அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க முள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுத்துருவோம். அண்ணே இப்படித்தான் எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொட்டை அடிச்சோம் பாப்பாக்கு, பாத்துக்கோங்க. சரி நாங்க யாருமே சாப்பிடல. ஆமா நிறைய கூட்டம் வந்தாங்க பாத்தீங்களா, சரி எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். ஆமா நானும் மாமாவும் சாப்பிடவே இல்ல, சரி எங்க மாமியாரும் சாப்பிடவே இல்ல. சரி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சாச்சு. ஆமா கடைசியில மணி 4. சரி மாமாட்ட நான் போய் கேக்கேன், என்ன மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லட்டி நான் சாப்பிடல. சாப்பிடலையே மாமா திருப்பி என்கிட்ட கேட்டாரு, ஏட்டி நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடலங்க. சரி சரி வாங்க உங்க அம்மாட்ட போய் கேட்போம். சரி இப்ப அவங்க எங்க மாமியார்ட்ட போய் கேட்டோம், என்ன அம்மா நானும் சாப்பிடலமா. அம்மா அப்ப பாத்துக்கோங்க, என்ன வந்தவங்கள நாங்க விழுந்து விழுந்து கவனிச்சதுல கவனிச்சது எங்களுக்கு பசியே போயிருச்சு. பசியே இல்ல இல்ல ஆமா அவங்க வயிறு நிறைஞ்சது இல்ல உங்க தாளத்துக்கார அண்ணாச்சி நீங்க கூப்பிடலன்னு ஒரே சண்டை. சண்டை போட்டாரோ? ஆமா சரி 2வது மொட்டப்ப கூப்பிட்டுருவோம். என்னன்னு ஆமா 6 மாசத்துல முடி வளர்ந்துரும், சரி அப்ப கூப்பிட்டுருவோம். சரி என்ன இருந்தாலும் நீ கடாய் வெட்டையில கூப்பிடாம சும்மா மொட்டை எடுத்து கூப்பிடணுங்க. அப்ப மறுபடியும் ஒண்ணு வெட்டுவோம். சரி பண்ண அவரை தீ வைப்பு உங்களுக்கு ஆமா இன்னொன்னு எங்க அண்ணனுக்காக இன்னொன்னு புடிச்சு இன்னொன்னு வெட்டுவோம். இப்ப சிவராத்திரி வருமாமா, சரி சிவராத்திரிக்கு கூப்பிட்டு கறி எடுத்துருவோம். எடுப்போம். யாரு கறிய? அவரை கூப்பிட்டு நீ பிறகு கறி எடுத்துருவோம்னு சொன்னோடனே நானும் பயந்து போனேன். வீட்டுல கறி எடுத்து அவருக்கு சமைச்சு கொடுத்துருவோம். அப்படி விவரமா சொல்லு. கறி எடுத்துருவோம்னு அவரை கூப்பிட்டு போய் எடுத்துருவோம்னு சொன்னீங்க. கிடையாதுமா, தப்பு தப்பா பேசாதீங்க. அப்படி கிடையாது. பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆமா, அப்படி எங்க அண்ணன் எல்லாம் வந்துருவாங்க. அதனாலே ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார், சரி பார்வதி எவ்வளவு சொல்லி கேளாமல் பரிசோதித்த பாவங்கள் தீரவேணுமே, ஆனா சரி என்னை பிரிந்த அகில உலகம் சென்று அட்டகாலியாக அவதரிப்பா என்று சொல்ல ஆமா பார்வதி 3வது ஒலிய கண்டா சரி வேத்து விறுவிறுத்து நிக்கா. ஏன் அப்படி? ஆனா பிறந்த ஆம்பளை யாருன்னு பார்த்தா பொண்ணா பிறந்த பாம்பளைக்கு வேத்து, பொண்ணா பிறந்த பெண்களுக்கு வேத்து விறுவிறுத்து நிக்கணுமையா. ஆமா இந்த காலத்துல யாரு வேத்து விறுவிறுத்து நிக்கா? பொண்டாட்டிலே என்னைய பார்த்தா ஆம்பளை யார்ட்டு பார்த்தோம்னா பொம்பளைக்கு வேக்கணும். ஆமா பொம்பளை யார்ட்டு பார்த்தாதான் ஆம்பளை எல்லாம் அவுத்து போட்டு ஓடுதாங்க. ஏன் தெரியுமா? அப்படி பண்ணலன்னா அடுத்த நேரம் சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கிடையாது. நைட்டு தூங்கும் போது வீட்டுக்குள்ள தூங்க மாட்டாங்க, திண்ணையிலதான் தூங்கணும். திண்ணையிலதான் படுத்து கிடக்கணும். ஆமா அதுவும் நம்ம மேல ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்ல தான் தூங்கணும், பாத்துக்கோங்க. இடமே கிடையாது. அதனாலே பார்வதி வேர்வை பூமியிலே விழுந்தாதானா பூமி தாங்குமா? என்னய்யா யாமனா அம்பட்டும் வேர்வனா என்னது? என்ன என்னதுயா? உப்பு தண்ணி உப்பு தண்ணி உப்பு தண்ணி. ஆமா. உப்பு தண்ணி பூமியில விழுந்ததுனா பூமி தாங்குமா? தாங்காது. தாங்காதல்லவா. வேர்வையை துவட்டி தன்னுடைய ஜடாபாரத்துக்குள் அடைத்துக் கொண்டார். பாத்தி. 1008 ஜடாமுடியிலே ஒரு ஜடாமுடியை எடுத்து அம்மா வேர்வையை துவட்டி ஜடாபாரத்துக்குள் அடைத்த போது அடைத்த போது. அதுதான் கங்கா பரமேஸ்வரி. ஆமா மீதமுள்ள வேர்வையானது பூமியிலே விழுந்து சரி 7 சொட்டுகளாக விழுந்து ஆமா 7 சங்காசாகாரமாச்சு. சரி அப்படி என்றால் 7 கடல்களாச்சு. சரி 7 கடல்களும் என்ன என்ன கடல்கள் தெரியுமா? கடல். உங்க சங்கம் தீவ கப்பா, உங்க சங்கு தீவ கப்பா, ஐயா தீவ கப்பா. ஒன்றங்கடல் ஒரு கடல்லாம் தீவு கப்பால் போடு போடு. ரெண்டாங்கடல் நல்ல தண்ணி, மூன்றாங்கடல் முத்து கடல், அங்கே 4ஆங்கடல் நல்ல தண்ணி, அஞ்சாங்கடல் அருங்கடல், அங்கே 6ஆங்கடல் ஆழக்கடல், சாமி 7ஆங்கடல்
அப்படி 8ஆம் கடல் திட்டக்கடல் ஏ 9ஆம் கடல் ஒரு கடலா சாமி 10ஆம் கடல் பார்க்கடலா 10வது கடலுக்கப்பா ஏற்றப்பழுங்கி வருமான் பாறை உண்டு ஏற்றப்பழுங்கி வருமான் பாறையிலே காற்றடித்து மணல் குவித்து கரையம் பூற்று வள்ளந்திருக்கு வாங்கி நல்ல வள்ளந்த பூற்று 1000 வாசல் உண்டு போற்றா வெள்ளி போற்றா வெள்ளே போற்றா போலே தானே வாங்கி வளர்ந்த போற்றா வளர்ந்த போற்றா என்ன தங்க போற்றா வெள்ளி போற்றா வளர்ந்த போற்றா வளர்ந்த பேர் பெற்ற புற்றே கொல்லே யாரெல்லாம் ஆண்டு வாரா நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா குடேவனும் தேவியுமா மனிதர் போல முகமேடு சர்வம் போல உடலோடு நாகராஜ நாகக்கண்ணி நகமல சோலையிலே சோலையிலே நலமுடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா நாகமல சோலையிலே உடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து மருத்துவர் குலம் மருத்துவ சமுதாயத்திலே உதித்த செல்வச்சீமாங்கள் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமான் யார் என்று கேட்டார். மூக்கன் அண்ணார் அவர்களுடைய அருந்தவ செல்வங்கள் கணேசன் அண்ணார் அவர்களும் கணேசன் அண்ணார் அவர்களும் மாரியப்பன் அண்ணார் அவர்களும் வந்து பாடும் நாமலுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று தீப்பாச்சி மாரியம்மனுடைய அருளால என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? வாழ வேணும் வளர வேணும் என்ன வளர வேணும் மலை மோரு அருளாலே அப்பனை மலை மோரு அருளாலே மலை மோரு மலை மோரு ஒன்று பற்று 100 கோடி உயர வேணும் கைலை போல சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேணும் வாழ அடி வாழையாக வாழ அடி வளர்ந்தோங்கே வாழ வேணும் வளர்ந்தோங்கே வாழ வேணும் வளர்ந்தோங்கே வாழ வேணும் வளர்ந்தோங்கே
புகழும் பெற்று செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று ஆமையா வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி அப்படியாகவே பார்த்தார். என்ன அதாவது நாகலோக பட்டணத்திலே சரி நாகராஜனும் நாகக்கன்னியுமாக ஆமையா மனிதர் போல முகம், முகம், சர்ப்பம் போல் உடல். உடலு. சர்ப்பம்னா என்னதுன்னு பாம்பு எப்படி போவோம்? வயத்தால போவோம் வயத்தால ஓச்சுன்னா இப்ப செங்கோட்டை ஜிஹெச்சுக்கு தான் உன்னைய கூட்டிட்டு போனோம் புளுக்கோசு போட. நல்ல நரசமா போட்டு விடுவாங்க ஏன் நரசமா போட்டா தான் நீ ஏத்துக்கிடுவியோ? டாக்டர் போட்டா ஏத்துக்கிட மாட்டியோ? வந்து நறுக்குன்னு குத்திடுவாரு சரி, நரசமா வந்து மெதுவா போடுவாங்க நரசமா மெதுவா போடுவாங்க. ஆமா பரவாயில்லையே. வலிக்காது ஊசி போடுறதுலயும் ஆணு பெண்ணு இருக்கு. ஆமா ஏ நடக்கும் போது அவசரத்துல தம்பி சும்மார கொஞ்சம் நல்ல மனுஷன், நல்ல குணம். அதான் நரசமா போட்ட ஊசி தான் ஏக்குமா. வலிக்காம போடுவாங்க அப்படி இல்ல அண்ணாவி, அண்ணன்மாருங்க போட்டாங்கன்னா பெரிய ஊசியா போடுவாங்க. சரி எங்க அக்கா நர்சக்கா போட்டாங்கன்னா, ஆமா எங்க செவிலியர் அக்காலாம் ஊசி போட்டாங்கன்னா வலிக்காது பாருங்க. ஆமா அதனால எங்க அண்ணனுக்கு வந்து வலி தெரியாது. பரவாயில்ல. அதுலயும் அப்படி இப்படி இருக்கா. ஆமா, அதனாலே அதாவது மனிதர் போலும் முகம், சர்ப்பம் போல் உடல். சரி கணவனும் மனைவியுமாக மனைவியுமாக கட்டுக்கட்டா கருநாகம் சென்னாகம் கட்டுக்கட்டா ஆண்டு வராங்க. சரி ஆண்டு வரும் இவர்களுக்கு என்ன ராஜ நாகமாக இருப்பதனாலே என்னய்யா நாகராஜன் நாகக்கன்னி என்று பெயரை கொடுத்து சரி இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாகமலச்சோலையே என்னய்யா நாகலோக பட்டணமாகவே கை கொடுத்தார். ஆமா இந்த நாகலோக பட்டணத்தில் என்னய்யா நாகராஜனும் நாகக்கன்னியுமாக என்ன சுவாமி எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி? கொண்டவனும் தேவியுமா, தேவியுமா, கொண்டவனும் தேவியுமா, தேவியுமா, தேவி தேவியுமா, கூடி மெல்ல ஆண்டு வார, ஆண்டு வார, அடே, ஆ, தேவியுமா, கூடி மெல்ல ஆண்டு வார, ஆண்டு வார. அடே, என்ன ஆளனும் தேவியுமா, தேவியுமா, ஆனந்தம் ஆண்டு வாரா, ஆண்டு வார, மன்மதனும் ரதியும் போல நதியும் போலே மகிழ்ச்சியோடு ஆண்டு வாரா, ஆண்டு வார, கொண்டவனும் தேவியுமா, தேவியுமா, கூடி மகிழ்ந்த ஆண்டு வாரா, ஆண்டு வார, ஆண்டு வரும் நாளையில நாளையிலே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமை ஆண்டு வாரா, ஆண்டு வார, ஓ நல்ல மனமும் போல மனமும் போலே புகழோடு ஆண்டு வாரா, ஆண்டு வார, நவமும் நல்ல சதையும் போல சதையும் போலே நல்லமுடனே ஆண்டு வாரா, ஆண்டு வார, உடலோட நல்ல போலே அவர்கள் உல்லாசமா ஆண்டு வாரா, தேங்காயும் தண்ணீர் போல சேகரமா ஆண்டு வாரா, மன்மதனோ ரதியும் போல மனமகிழ்ந்து ஆண்டு வாரா, ஆண்டு வரும் நாளையிலே அந்த நாகராஜன் நாகக்கன்னி ஆடு இருக்கு மாடு இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்கு மத்த வீடு இருக்கு, ஓடு ஆடு இருக்கு, அடுக்கு மத்த என்னை சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்தையாள குறையும் இல்லை, மண்ணு இருக்கு மனை இருக்கு, என்ன மண்ணையாள குறையும் இல்லை, பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு, ஐயா பொருள் இருக்கு பொன்னையாள குறையும் இல்லை, ஒரு பொன்னையாள குறையும் இல்லை, பொருள் இருக்கு பொன்னையாள குறையும் அப்படி நாகலோகே பட்டணத்தில் நாகராஜ நல்ல நாகக்கன்னி ஏழரையான் கோபுரம் புறமா எதிர ஒரு மண்டபங்கள் சூழரையான் கணமா சுட்டி கட்டும் கல்கிணரா கோபுரமா நல்ல கொடிமரமா கொடிமரமா கொட்டி மரமா செருப்போடு ஆண்டு வர ஆண்டு
வரப்போடு ஆண்டு வரும் ஆண்டு நாகராஜனோ நாகக்கண்ணியோ எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. 7 உலகப்பறவை இருக்கு. பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு. மண்மனையால ஏதோ ஒரு தாழ்வுமே கிடையாது. அப்படி பூவோடு அதாவது பாலோடும் பௌஷோடுமாக பால் பாக்கியமாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரும் இருவர்களுக்கும் ஆண்டவன் பகவான் பொன்னை கொடுத்தார், பொருளை கொடுத்தார், மண்ணை கொடுத்தார், மனையும் கொடுத்தார், சொத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். இவ்வளவு பொண்ணு பொருள் மண்ணு மன மாட மாளிகை கோட கோபுரம் இவ்வளவையும் கொடுத்த பகவான் ஒரே ஒரு குறைய மட்டும் வச்சுட்டாரு. என்னையா பெரிய குறை கொண்டு இன்னைக்கு உலகத்திலே தித்திக்கிற கனி தவிட்டாத கனி, உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி? என்ன உலகத்திலே வெறுக்காத கனி? ஆமா, கனியிலே சிறந்த கனி, சிறந்த கனி சப்போட்டா. ஏய், யார சப்ப போற? சப்போட்டான்னு கிடக்க அப்படி விவரமா சொல்லி அதெல்லாம் கிடையாது. உலகத்திலே சிறந்த கனி என்ன கனி? என்ன? ஏ தம்பி, குடுக்கார தம்பி சொல்லு பாக்கலாம். நீ மதினி வளர்ப்பிலே வளர்ந்த புள்ள, மதினி முகத்தை பார்க்கலன்னா உனக்கு இங்க இருக்க முடியாது. அந்த கனி எல்லாம் கிடையாது. மாங்கனிய நீ நல்ல மதினிய நீ இருந்து சாப்பிடுங்க. உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி? என்ன? ஏ உடுக்கு தாளத்துக்காரண்ணே, கமலா ஆரஞ்சா? அதெல்லாம் புளிச்சு போச்சுன்னு, ரொம்ப புளிப்பா இருக்கு. சீனி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்க போறியோ? நல்லா சாப்பிடியா? ஏ மச்சான், ஏன் உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி ஐயா? கொய்யா பழம். இவர் கொழுந்தியா வளர்ப்பிலே வளர்ந்து வந்திருக்காரு, அதனால கொய்யா பழத்துக்கு ஆசைப்படுறாரு. அதான் நல்ல கனி. சாப்பிடுமியா நல்ல கொய்யா பழத்தை? உனக்கு பிடிச்ச கனி என்ன கனிமா? நான் சொல்லட்டுமா? எனக்கு எல்லா கனியுமே பிடிக்கும். சரி, உடம்புக்கு ஹெல்த்தியான கனி சொல்லட்டுமா? சொல்லிருவேன். சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. சொன்னா தெரியுமா? தெரியும். சொல்லட்டா? சொல்லு. ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரினா என்னதுமா? ப்ளூபெர்ரினா பழம். பழம் பனம்பழம் இல்ல, அது வந்து விரல் சைஸ் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் பாருங்க. சாப்பிட்டோம்னா நல்ல ரத்தம் ஊறு உடம்புல. அப்ப நல்லா நிறைய சாப்பிடுதான் எங்கனே ரத்தம் ஊறி இருக்கு? ஈகில பத்தி இறப்பளவு சொல்றது மாதிரி தானே இருக்கா? குண்டா இருக்கிறவங்களுக்கு வெறும் கொழுப்பு தான் இருக்கும். எனக்கு வந்து சதையும் எலும்பும் நல்லா வலுவா இருக்கு. அவளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆமா, அதனாலே அதெல்லாம் கிடையாது. உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி தெரியுமா? தித்திக்கிற கனி தவிட்டா கனி. உலகத்திலே வெறுக்காத கனி ஒரு குழந்தை கனி, ஒரு டவுசர், ஒரு பிள்ளை கனி, ஒரு பாவாடை கனி, ஒரு மதளை கனி. அப்படி பாவாடை போட்ட பிள்ளை அந்த அன்னைக்கு, டவுசர் போட்ட பிள்ளை இந்த அன்னைக்கு. ஐயா வெக்கப்பட்டு ஓடியே விட்டா. எனக்கு அந்த பாப்பாவை பார்க்கும்போது நம்ம பாப்பா ஞாபகம். இந்த பாப்பாவை பார்க்கும்போது நம்ம பாப்பா மாதிரி இருக்கு. சாப்பிட்டாலா என்ன பண்ணுதான் தெரியல. அந்த பாப்பாவை கொஞ்ச நேரம் கொடுங்கனே வச்சுக்கிட்டோம். அவ பாப்பா மாதிரி இருக்கான். ஏன் பாப்பா மாதிரி இல்ல, நம்ம பாப்பா மாதிரி. ஆமா. உலகத்திலே வெறுக்காத கனி என்றால் ஒரு பிள்ளைக்கனி, ஒரு மதலை கனி, ஒரு குழந்தை கனி. தனக்கோ ஒரு பிள்ளை இல்லை என்றே அந்த நாகராஜனோ நாகக்கன்னி பெண் கொடியாளோ மன வருத்தங்களை கொண்டு அந்த நாகக்கன்னி பெண்ணானவா என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா என்ன இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, ஏதிருந்து ஏது செய்ய, ஏது செய்ய, போடு போடு அது என்ன செய்ய, அந்த கிடத கிடத கிட தக்க 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 தாத்தா அப்பனே பொண்ணு இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, பொருள் இருந்து ஏது செய்ய, ஏது செய்ய, பொண்ணும் பொருள் இருந்துட்டாலும் பொன் பொருளை ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை ஒன்று இல்லை மன்னா, இல்லை மன்னோ, மன்னமான இருந்தாலும் மன்னனை ஆழ்வ
ஆள்வதற்கு மதள ஒன்று நமக்கு இல்ல மன்னவனே மனவாரா என்ன பாவம் நாம செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை நீ அடித்தேனோ நியாயங்கள் செய்தேனோ பிச்சை கேட்டு வந்த பேரே நான் பின்னால் வர சொல்லிட்டேனோ அண்ணன் கேட்டு வந்த பேரே அடுத்து வர சொல்லிட்டேனோ இல்ல பிள்ளைகளே தலையில தாடித்தேனோ மாதம் இல்ல மதளைகளே மண்டையில கொட்டிட்டேனோ என்கனவா ராஜமன்னா ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் செய்யலையே ஒரு பிள்ளைக்கும் தாயில்லையே ஒரு பாவம் ஒரு பிள்ளைக்கும் ஐயா நாகலோகே பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாவலிரு பேர்களுக்கோ என்ன இருந்து என்ன செய்ய 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு ஒரு நாடையாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மன்னவனே மனவாளா மல்லே ஒரு பாத்தே மல்லையாளம் பெறுவாத்தே மல்லிகட்டி பூஜை செய்ய மதலை இல்லாம பாடி கொழுந்து ஒரு பாத்தி குற்றாலம் பெறுவாத்தி கொழுந்து கட்டி பூஜை செய்ய கொழுந்து கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்லா கொடும்பாரி கொழுந்து கட்டி சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளி தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் உரிய அலைகடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாத அருமை அண்ணா பி செல்லப்பா அண்ணார் அவர்கள் வந்து டிரைவராகவே பணியாற்றி வரக்கூடிய செல்வச்சீமான் செல்லப்பா அண்ணா டிரைவர் STM சன் சார்பாக பாடர் சுரண்டை வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமான் அவர் செல்வச்சீமாங்கள் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். 1001 லட்சம் 1001 அதுக்கு அப்பாலே பரிசுகளை அள்ளி தந்த செல்வச்சீமாங்கள் அதாவது நெரகுளத்து சாஸ்தா துணை சுடலமாட சுவாமி அருளை பெற்றவர்கள் நெரகுளத்து சாஸ்தா துணை சுடலமாடனுடைய அருளை பெற்றவர்கள் வாழ்க வல்லமுடன் எம் திருமலை முருகன் ஆசாரி அவர்களும் அதாவது காலம் சென்ற அருமை மாமா மீனாட்சி ஆசாரி அதாவது புஷ்பவல்லி அவர்களுடைய அருந்தவ செல்வங்கள் எம் திருமலை முருகன் அண்ணார் திருமலை முருகன் ஆசாரி அவர்களும் டி ஜெயா குழந்தை பிள்ளை ஆமா டி ஜெயா அவர்களும் வல்லத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் ஜெயா ஜெயா ஹார்ட்வேர்ஸ் ஜெயா வுட் கருவின் ஒர்க் சார்பாக பிரானூர் பாடரிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் வல்லத்துல வாழ்ந்து வராங்க. கடை வந்து பிரானூர் பாடரிலே வைத்துள்ளார்கள். செல்வச்சீமான் பூமான் குடும்பகுல கோத்திரம் எல்லாம் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வடிவமுஷம் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும்
தெரியுமா ஒன்று பற்றி நல்ல 100 கோடி 100 கோடி 100 கோடி 100 கோடி உயர வேணும் கைலை போலே 100 கோடி அவே சென்றதொரு இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நல்லா வாழ வேணும் வாழையடி வாழையாக வளர்ந்து ஓங்கி வாழ்க வாழ்க வாழையாக சென்ற இடம் பேரும் புகழும் பெற்று வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தால் கணவா ராஜமன்னா என்ன பாவங்களை நாமல் செய்தோம் ஏன் நமக்கு ஏந்தும் முதலை செல்வம் இல்லை ஆண்டி அடித்தேனா அநியாயங்கள் செய்தேனா பிச்சைக்கு வந்த வேற பின்னால் வர சொன்னேனா சொல்லிட்டேனா மீண்டும் மீண்டும் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பால் குடம் எடுக்க நேராகி விட்டதால் பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் கிளம்பி விட்டாங்க. நீங்க மீதி உள்ளவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பால் குடத்துக்கு கிளம்பி விட்டதினால் பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் உடனடியாக வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.